ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக, சுகமாக இருப்பீர்களாக, மன ரம்மியமாக இருப்பீர்களாக. கடந்த நாட்களிலே தேவனாய் கர்த்தர் உங்களை வார்த்தையின் வழியாய் ஆசீர்வதித்தார் என்றும் உலக பிரகாரமான பல நன்மைகளால் உங்களை நிறைத்தார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாய் நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமும் வாஞ்சியுமாக இருக்கிறது. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 19ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சங்கீதத்தில் தேவனாகிய கர்த்தர் சங்கீதக்காரனை கொண்டு சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரி அறிவிக்கிறது. 3ஆம் வசனம், அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. இப்போ வானம் சத்தம் போடுறதில்லை, ஆகாய விரிவு சத்தம் போடுறதில்லை, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறதில்லை. ஆனால் அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆனால் அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் இவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளுடைய சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆனாலும் அவைகள் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளுக்கு சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் விரித்த வானம், அந்த ஆகாய விரிவு, அதில் உள்ளதான சூரிய சந்திர நட்சத்திரங்கள், கர்த்தர் படைத்தவைகள் எல்லாமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவைகளாய் காணப்படுகிறது. இவைகளெல்லாம் கண்ட பொழுது தாவீதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆண்டவரே, இவைகளெல்லாம் இவ்விதமாய் உண்மை ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதின் நிமித்தமாய் மிகுந்த பலன் உண்டு. உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது, அவைகளை கை கொள்ளுகிறதுனால எனக்கு பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இதெல்லாம் சொல்லி இந்த வசனங்களுடைய வெளிச்சத்தில் கடைசியில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அது என்னவென்று கேட்டால், என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயில்லாத ஜென்மங்கள் எல்லாம் உண்மை பாடி துதித்து மகிழும் போது, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. உம்முடைய கிரியைகளினுடைய செயல்களை நான் கண்ட பிற்பாடு என்னால் இப்போ அடங்கியிருக்க முடியவில்லை, என்னுடைய பிழைகளை நான் உணராமல் இருக்க முடியவில்லை. உம்முடைய கையின் கிரியைகள் அவ்வளவு விசேஷமானவைகள். அவைகள் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது. அந்த பாடம்தான் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரியமுள்ளதாய் பிரீதியாய் இருப்பதாக. இந்த காலை வேளையில நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தின் தியானம் கர்த்தருடைய சிந்தாந்தத்தில் பிரீதியாய் இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வானங்கள் உமது மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு முடி கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. அவைகளுக்கு பேச்சில்லை, ஒன்றும் கிடையாது. அவைகளின் நடுவில் சூரியனுக்கும் கூட ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது மணவரையிலிருந்து வெளியிலே வருகிற மணவாட்டி கோப்பா இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இந்த காலை வேளையில எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இடத்தின் தியானமும் உடைய சன்னிதானத்தில் பிரியமாயிருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். அப்படியே வாக்கி செய்வீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. God bless you abundantly again and again and again and again. Amen.